விதிமுறைகள் மீறி ஃபர்ஸ்ட் எனர்ஜி என்ற தனியார் நிறுவனம் உயர்மின் கம்பிகள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து பிஎஸ்என்எல் டெலிபோன் டவரில் ஏறிய இளைஞர் 2 பேர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஃபர்ஸ்ட் எனர்ஜி தனியார் நிறுவனம் முறையான அனுமதி பெறாமல் மின்கம்பங்கள் நட்டு மின்பாதை அமைப்பதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இளைஞர்கள் சக்திவேல் மற்றும் வினோத் பிஎஸ்என்எல் டெலிபோன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாசில்தார் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து இளைஞர் கீழே இறங்கினார். தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட புஞ்சை தலையூர் பகுதியில் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் செல்லும் அண்டமான் நதி நீர்ப்பரப்பின் அருகிலும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதியின் அருகிலும் ஃபர்ஸ்ட் எனர்ஜி கேவி மின் உற்பத்தி நிறுவனம் மின்கம்பங்களை நட்டு அதில் மின்கம்பங்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டது. இந்த பணிக்காக உரிய அனுமதி பெறப்படவில்லை என்று பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் புஞ்சை தலையூர் அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம், கோவில் மற்றும் வழிபாட்டு தலங்கள் உள்ள ஊரின் மைய பகுதியில் ஃபர்ஸ்ட் எனர்ஜி நிறுவனம் மின்கம்பிகளை கொண்டு செல்வதற்காக போர்வெல் குறிகள் அமைத்து கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டனர். இதனை பார்த்து ஊர் பொதுமக்கள் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் ஊர் பொதுமக்களின் கோரிக்கையை கேட்காமல் மீண்டும் பணியை தொடர்ந்து செய்து வந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த புஞ்சை தலையூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சக்திவேல் மற்றும் வினோத் பிஎஸ்என்எல் டெலிபோன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து பணியை நிறுத்துமாறு அவரின் மேல் இருந்து கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தற்காலிகமாக வேலை நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு வட்டாட்சியர் ராமலிங்கம் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 5 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு இளைஞர்கள் இருவரும் தீயணைப்புத்துறை வீரர்கள் மூலம் பாதுகாப்பாக கீழே இறக்கிவிடப்பட்டனர். இதுகுறித்து அவர்கள் தெரிவிக்கையில் மின்கம்பிகள் சேதமடைந்து கீழே விழுந்தால் அது குடியிருப்பு பகுதியிலும் நதியிலும் அல்லது அருகிலும் மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் மீது அபாயம் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் அப்பகுதியில் வாழும் பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் சூழல் உருவாகும் என அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரம் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் 60 அடி உயர பிஎஸ்என்எல் டெலிபோன் டவரில் நின்று தற்கொலை மிரட்டல் எடுத்தோம் என்றும் எங்களை வருவாய்த்துறையினர் போலீசார் சமாதானம் செய்து வைக்கலாம், ஆனால் நாளை மீண்டும் ஃபர்ஸ்ட் நிறுத்தி நிறுவனம் அதே பகுதியில் உயர்மின் கோபுரம் அமைக்க திட்டமிட்டால் மீண்டும் டவரில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளும் என தெரிவித்தனர். இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு பெண்ணும் ஒரு சிறுவனும் டவர் மேல் ஏறி நின்று கோஷமிட்டது அனைவரின் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாராபுரம் செய்திகளுக்காக முனியப்பன். அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கு. நாங்க என்ன சொல்ல பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கு. நாங்க வந்து அதாவது இன்னைக்கு வரல இந்த கோரிக்கை நாங்க இன்னைக்கு சொல்லல. ஏத்துன்னு சொல்லிட்டாரு. சத்தியவேல் கேளுங்க, இன்ஸ்பெக்டர் பேசுறேன். தாசில்தார் சார் நீங்க காலையில பேசிங்களா? தாசில்தார் சார் காலையில அப்போ சார் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்குது. இந்த மேற்கொண்டு பண்ண மாட்டாங்க. அடுத்த அந்த ப்ராசஸ் வந்து அப்புறம் அவங்களுக்கு ஹைவே
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியம் புஞ்சத்தலையூர் கிராமத்தில் இருந்து நான் சக்திவேல் பேசுகிறேன். இவர் வந்து வினோத், இவர் அண்ணாதுரை, அவர் சங்கருங்க. இது என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா, காற்றாலை மூலம் மின் கம்பங்கள் காற்றாலை மூலம் உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தை மின் கம்பங்கள் மூலமாக கொண்டுட்டு போகிறதுக்கான பணியினை இந்த புஞ்சத்தலையூர் கிராமத்தில் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியிலையும் அரசு உயர்நிலைப்பள்ளி ஒட்டியும் வந்து இந்த கம்பங்கள் அமைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கினாங்க. இதுக்கு முன்னாடியே எங்கள் ஊருக்கு முன்பகுதியில் அந்த வேலையை வந்து கடந்த டிசம்பர் மாதத்தில் வந்து ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி வந்து பொதுமக்கள் எதிர்ப்புனால தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து மறுபடியும் அரசு உயர்நிலைப்பள்ளி ஒட்டி இருக்கக்கூடிய பாறையில், அந்த மேட்டுப்பாறைங்கிற இடத்துல வந்து இந்த வேலையை வந்து தொடங்கினாங்க. நாங்கள் காவல்துறையை வந்து உதவிக்கு அழைக்கும் போது காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த வேலையை செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு தான் வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்களுடைய மனுவை நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து ஜனவரி 26 வந்து கிராம சபை கூட்டத்தில் இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கலை, நாங்கள் வந்து மாற்றுப்பாதையில் கொண்டுட்டு போங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து தீர்மானமாக நிறைவேற்றி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அனுப்பிச்சோம். ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து இன்னும் அதுக்கான எந்த ஒரு சாதகமான எங்களுக்கான அந்த எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. இந்த நீதி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இன்றைக்கி இந்த பிஎஸ்என்எல் டவரில் வந்து ஏறி தற்கொலை முயற்சிக்கு வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம். அதாவது வந்து இது எப்படியாவது வந்து அரசின் கவனத்துக்கு வந்து இந்த தகவலை கொண்டுட்டு போய் இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கலை, ஆனால் மாற்றுப்பாதையில் கொண்டுட்டு போகணுங்கிறத நாங்கள் அரசின் கவனத்துக்கு வந்து கொண்டுட்டு போகணுன்னு வேண்டிக்கிறோம். இதை வந்து எங்களுக்கு வந்து, ஆனால் இது அரசு அதிகாரிகளுக்கு வந்து தெரிஞ்சே வந்து அந்த பணியினை வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. யாரும் வந்து இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த தற்கொலை முடிவுக்கு வந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து எங்களுக்கு சாதகமாக பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலையும் அரசு உயர்நிலை பள்ளியை ஒட்டியும் வராமல் மாற்றுப்பாதையில் இந்த கம்பம் அமைக்கும் பணியை வந்து செயல்படுத்தினாங்கன்னா நான் வந்து தமிழக அரசுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்குவேன் ஊர் பொதுமக்கள் சார்பாக. இந்த காற்றாலை மூலம் உற்பத்தியாகக்கூடிய கரண்ட்டை வந்து மின்கம்பங்கள் மூலமாக கொண்டு போகக்கூடிய கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனர்ஜி 10 பிரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்த தனியார் நிறுவனம் மூலமாக கொண்டுட்டு போகக்கூடிய அதாவது கரண்ட்டினுடைய அளவு 33 கேவி. இந்த 33 கேவி கம்பங்கள் அமைச்சு கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா இது பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையில் பாதிப்பு ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பெரியவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்பு, குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்பு, மின் சாதனங்கள் வந்து பழுது ஏற்படுதல், அது இல்லாமல் வேறு சில பாதிப்புகள் வந்து உருவாகும். அது போக எதிர்காலத்தில் வந்து பள்ளிக்கூடத்தை ஒட்டி போகும்போது அங்கு படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு எந்த வகையில் வந்து வருங்கிறதே நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியாத நிலையில தான் நாங்கள் இதை வந்து மாற்றுப்பாதையில் கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வந்து தமிழக அரசுக்கு வந்து வைக்கிறோம். இதை வந்து செயல்படுத்தி கொடுக்கணும். ஆனால் முழுக்க இந்த திட்டத்தை நாங்கள் வந்து எதிர்க்கலை அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக இருக்குதுங்க. என் பேர் சக்திவேலுங்க. இந்த புஞ்சத்தலையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்துங்க இந்த 33 கேவி மின்பாதை அமைத்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் கொண்டுட்டு போகிறாங்க. இது வந்து எல்லா பக்கமும் ஊருக்குள்ளே வருதுங்க, எல்லாமே காட்டு பகுதியில். மெயினாக வந்து இப்போ அடுத்தது வந்து ஊரில் மக்கள் குடியிருக்கிற பகுதிகளும் வருது. அதில் வந்து பள்ளிக்கு அருகில் வருது. அது பள்ளிக்கு அருகிலே வந்து பள்ளியோட கழிவறைகள் அங்கே தான் இருக்குது, அதுக்கு ஓரத்திலே கொண்டுட்டு போகிறாங்க, காம்பவுண்ட் ஒட்டி கொண்டுட்டு போகிறாங்க. அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் ஊர் தலைவாசல், அங்கேயே அதை கொண்டுட்டு போகிறாங்க. இப்படி எல்லாம் இந்த லைன் கொண்டுட்டு போகும்போது ஊர் மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதுங்க. இது சம்மந்தமாக வந்து மாவட்ட ஆட்சியருக்கு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாற்றுப்பாதை வேணும்னு விண்ணப்பம் கொடுத்துருக்கலாம். மாற்றுப்பாதை விண்ணப்பம் கொடுத்ததுக்கு பிற்பாடு கலெக்டர் ஐயா வந்து ஆர்டிஐயாவுக்கு வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணி இதை அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிலைமை இப்படி இருந்ததுங்க. இது 2 மாதம் ஆச்சு இது கொடுத்து. ஆனால் வந்து இப்போ வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் எனர்ஜி கம்பெனிக்காரங்க வந்து அவங்க வாட்டுக்கு போரை கொண்டாந்து ஒழிச்சு போடுறாங்க. அது அங்கே போய் கேட்கும்போது அப்படி தான் போடுவோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஆர்டர் இருக்குங்கிறாங்க. ஆனால் கலெக்டர் ஐயா போட்டு கொடுத்த ஆர்டரை வந்து காற்றுல பறக்க விட்டாங்க. அதை காட்டினா கட்டிலுக்கே பண்ணிடுறாங்க. ஆகையால் வந்து எங்களுக்கு வந்து மாற்றுப்பாதையை அமைச்சு ஊர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் எங்களுக்கு வந்து குடியிருப்பகுதி மக்களுக்கு வேணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை வைக்கிறேங்க. பேருங்கண்ணா? என் பேர் வந்து நலசாமி என்கின்ற அண்ணாதுரை.